திருச்சிற்றம்பலம். 10வது பாடல். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையில் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே அப்படின்ற. அம்மா, நான் நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, அமர்ந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, எப்பொழுதுமே உன்னைத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, எப்போதும் நான் நினைப்பது உன்னைத்தான். என்றும் வணங்குவது உன் மலர்த்தான், என்றைக்குமே நான் வணங்குவது உன் திருவடியைத்தான் அப்படின்ற. உன்னுடைய திருவடியைத்தான் நான் என்றும் வணங்கி கொண்டிருக்கிறேன். அடுத்து சொல்ற, எழுதா மறையில் ஒன்றும் அரும்பொருளே. யாராலும் அறிய முடியாத வேதத்தின் பொருளாக அரும்பொருளாக இருக்கக்கூடியவளே, அருளே அருள் வடிவானவளே, எல்லோருக்கும் அருள் புரியக்கூடியவளே, உமையே உமையவளே, உமையாலே உமையவளே, இமயத்து அன்றும் பிறந்தவளே, அன்று இமயமலை அரசன் பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதியாக பிறந்தவளே, அழியா முத்தி ஆனந்தமே. நீ எனக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். அது என்ன ஆனந்தம் அப்படின்னா, அழியா முக்தி தான் ஆனந்தம். மற்ற ஆனந்தங்கள்லாம் நிலையானது கிடையாது. அந்த அழியாத முக்தி நிலை, அந்த மோட்சம், அதுதான் நிலையான ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை, அந்த அழியா முக்தியை நீ எனக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அழியா முக்தியை தரக்கூடியவள், அந்த அழியா முக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை தரக்கூடியவளே, அம்பிகையே, உன்னைத்தான் நான் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறேன், உன்னைத்தான் நான் என்றும் வணங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்ற. திருச்சிற்றம்பலம்.